நடிகர் ரஜினிகாந்த் தரிசித்துச் சென்ற சாக்கடை சித்தர். கோடாரியுடன் பழனிக்கு வந்த சாக்கடை சித்தரின் கதை. பழனியிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சாக்கடை சித்தர் ஜீவசமாதி. 1980களில் பழனிக்கு வந்து தஞ்சமடைந்தவர்தான் இந்த சாக்கடை சித்தர். அப்போது அவரது பெயர் பொன்னுரங்கம். சாலையோரம்தான் அவர் தங்கியிருந்தார். ஒரு நாள் தூங்கி எழுந்தபோது தன் அருகில் வைத்திருந்த கோடாரியை காணாமல் தவித்துப் போனார். அதன் பிறகு அவர் எதையும் தேடவில்லை. மாறாக ஆயிரக்கணக்கானவர்கள் அவரை தேடி வந்தார்கள். மக்கள் பலரும் டீ, பிஸ்கெட், பழங்கள் என வாங்கிக் கொண்டு அவர் முன்பு வைக்கத் தொடங்கினர். சாக்கடை சித்தரின் பார்வை பட்டால் போதும் பாவங்கள் விலகிவிடும் என்பது பொதுவான நம்பிக்கையாக மாறியது. சாக்கடை சித்தரை ஈக்கள் போல மக்கள் மொய்த்தபோது பல்வேறு பிரபலங்களும் சாக்கடை சித்தரை காண ரகசியமாக வந்து சென்றார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் நடிகர் ரஜினிகாந்த். சாக்கடை சித்தரிடம் அடிவாங்கி தங்களது கர்மங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு சென்ற மக்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளை தீர்க்க வேண்டும் ஐயா என அவர் முன்பாக காத்து கிடப்பார்கள். பேரன்பும் பெரும் கருணையும் ஒரு சேர அவர்களை ரட்சிப்பாராம் சாக்கடை சித்தர். தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை சாக்கடை அருகிலேயே கழித்த சாக்கடை சித்தர் 2016ஆம் ஆண்டு வைகாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஜீவசமாதி ஆனார். சாக்கடை சித்தரின் ஜீவசமாதியின் ஆற்றலை அனுபவிப்பதன் மூலம் நமது ஆன்மாவுக்குள் நறுமணம் பரவும் என்பது நிச்சயம். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த நூல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய ஒரு நூல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் வாங்கி செல்லுவது புத்தகத்தை அல்ல, 1000 சித்தர்கள் சப்த வடிவிலே உங்களோடு வரப்போகிறார்கள். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.